Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா குட் பேட் அக்லி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு செகண்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுக்கு நான் இப்பதான் லேட் ரியாக்ஷன் பண்றேன். பிகாஸ் நான் ப்ரீவியஸா வீடியோஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் என்னோட பர்சனல் வேலை பிஸியா இருந்ததுனால வந்துட்டு என்னால எந்த வீடியோ வந்துட்டு என்ன டைமுக்கு ரியாக்ட் பண்ண முடியல லிட்டரலி. ஸோ கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி நம்புறேன். ஸோ வாங்க என்னோட ப்ரீவியஸான வீடியோவில் வந்துட்டு காட் பிளஸ் யூ செகண்ட் சிங்கிள் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க எப்படி இருந்துச்சு சாங் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ எந்த ஐப்பில் நான் அதை பார்த்தனோ அதே ஐப்பில் நான் வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்க போகிறப்பா. டீசரில் ஒரு பயங்கரமாக எல்லா லுக்கும் ரிவீல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு மார்க் அண்டியில் எப்படி அந்த மொட்டை கெட்டப் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டராக வந்துச்சு ஒரு கிளைமேக்ஸ்ல. அதே மாதிரி இந்த படத்துலையும் தலையோட ஒரு நியூ கெட்டப் வந்துட்டு மேபி வந்து கிளைமேக்ஸ்ல ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்துட்டு தோணுது. ஸோ ட்ரெய்லர்ல ஏதாச்சும் ரிவீல் பண்றாங்களா இல்ல படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாமா, ஒரு ஸ்டாரி வைஸ் எப்படின்னு இருக்கு பார்த்துருவோமே, ஒரு லைன் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ வாங்க பார்த்துருவோம். எனக்கு செம்ம இந்த தம்னியில பார்த்தோன்னே நான் வந்துட்டு வாட்ஸ்ல போட்டு வச்சதில்ல, அதுலயே முடிவு பண்ணிட்டேன் சூப்பர்ப்பா, வேற லெவல்ப்பா, புரிஞ்சுப்பா, செம்ம அப்படின்ட்டுன்னு. ஸோ வாங்க இதே இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இயர்ஃபோன் முக்கியம், பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வச்சு கேளுங்க, காது கிழிஞ்சிருச்சு. அர்ஜுன் தாஸ், த்ரிஷா, பிரசன்னா, ஜக்கி சார், ஏகே சார் போடு. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். வரல, நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். போடு அர்ஜுன் தாஸ் இல்லனா. This is my fucking மங்காத்தா. so sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். மங்காத்தா தம் எனக்கா விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டரை தொட்டுதானே ஆகணும். டார்க்கி ஏகே வராரு வழி விடுற. டார்க்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். இருங்க பாய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் தலை சொல்லவே இல்லை. பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. சிம்ரன் ஐ மிஸ் யூ. போடுச்சுப்பா, ரேட் முடிஞ்சு, டிக்கெட்லாம் புக் பண்ணுங்க. கலெக்ஷன்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் நீங்க எல்லாம் தள்ளிவீங்க, முடிஞ்சு. இந்த படம் செதற போகுது, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகுது, எல்லாம் பங்கமா இருக்கு. இது வந்துட்டு பக்கா தலைய சாரி ஏகே ஃபேனோட சம்பவம், ஓகேவா? டைலாக்ஸா இருக்கட்டும், லுக்ஸா இருக்கட்டும், லைக் வந்துட்டு மனசு அப்படியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி. நான் வந்துட்டு ரீசெண்டா ஒரு மேம்ஸ் மாதிரி ஒன்று பார்த்தேன். லைக் வந்துட்டு ஆதிக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு மனசு ஒரு ஆள் வந்துட்டு எல்லாத்தையும் கலக்குறாராம் சரிங்களா. லைக் வந்துட்டு தலையோட பழைய டைலாக்கு, தலையோட பழைய லுக்கு, மேனரிசம், கேரக்டர் எல்லாத்தையும் கலந்து, ஸோ அது கலக்கிற மாதிரி, அது வெடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மேம் ஒன்று பார்த்தேன். ஸ்டாரி இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட நான் ஷேர் பண்ணிடுவேன் பர்சனலாக, நான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ லிட்டரலி எனக்கு பார்க்கறதுக்கு அப்படிதாங்க இருக்கு, எல்லாம் சேர்ந்து அடிச்சிருக்காரு கலவையா. அப்போ இல்ல, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு என்னடா அப்படி. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் நான் பார்த்தேன், நிறைய ஆர்டிஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ மறுபடியும் ரீஜாயின் பண்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிம்ரன், த்ரிஷா, பிரபு சார், யாரு யோகி பாபு, ரெட்டின், பிரசன்னா, இவங்கெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க போறாங்க. முக்கியமா தலைக்கு வந்துட்டு இது வந்துட்டு விடாமுடிச்சு படத்துல கேரக்டர் மாதிரி கிடையவே கிடையாது. அர்ஜுன் அது தனி.
பட் இது ஏக்கி இந்த ஏக்கி வந்துட்டு லைக் வந்துட்டு எல்லா யூனிவர்ஸில் இருக்கிற அஜித் கேரக்டரை கொண்டு வந்து பிளான் பண்ணி இது வந்துட்டு ஒரு 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 அன்கண்ட்ரோலபிள் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு கேரக்டர். அது ஃபன் பண்ணுது அதிகமா, ரொம்ப வில்லனுக்கு வில்லாதி வில்லன் அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு ஹீரோ அந்த மாதிரி இருக்காரு. ஓகேவா? அப்ப இது வந்துட்டு இது கதையாவது என்ன ஆகுது இருக்கோ இல்லையோ, இது பக்கா தலை ஃபேன். நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ், இன்ஃபேக்ட் தளபதி ரசிக எனக்கு வந்துட்டு ஹைப் ஏறுது. தலையை மாறி லுக், அந்த கிளீன் ஷேப் லுக்லாம் பாத்தீங்க தெரியுமா? அது வந்துட்டு எனக்கு எப்படி சத்தியமா சொல்றதுன்னு தெரியல. எனக்கு மனசா செம்ம ஹேண்ட்ஸம்ங்க. இப்பதான் மனசா வந்துட்டு இழைச்சிட்டாரு, பாடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அவர் ஹெல்த்துக்காக ஃபிட்டா இருக்காரு. பட் வந்துட்டு இந்த படத்துல நடிக்கும் போது தான் வெயிட் லூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த சாம் மேபி சிஜி கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. கிராஃபிக் கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல, இருந்தா இருக்கலாம். பட் ஜஸ்ட் மாஸ் மேன், மாஸ் வேற லெவலு, மாஸுக்குலாம் மாஸ் அந்த மாதிரி. ஸோ நான் கீழே ஒரு லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. April 10th வேலை இருக்கிறவங்க நீங்க வேலை முடிச்சு வந்து படம் பாருங்க, வேலை இல்லாதவங்க எனி டைம் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணி படம் பாருங்க. எனக்கு என்ன ப்ரிஃபர்னா வந்துட்டு ஃபேன்ஸ் கூட எனக்கு படம் பார்க்க பிடிக்கும், பட் எனக்கு வந்துட்டு தனியாக ரசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்க தனியாக பார்த்து ரசிக்கோ வீட்டில் அப்படின்னு. பட் தியேட்டர்ல எந்த நாளில் வந்துட்டு ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு வந்துட்டு இந்த கொஞ்சம் விட்டு ஷோ போடுவாங்க, அந்த மாதிரி எனக்கு பார்க்கணும் ஆசை. ஸோ பார்ப்போம் எப்போ நான் பார்க்க முடியுது இல்லைன்னு. ஸோ சொல்லி என்ன முடிச்சுன்னா, சி நெக்ஸ்ட் சைனிங் ஆஃப், டேக் கேர், பாய்.